இந்த பதிவில் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மூலிகையை பற்றி தெரிஞ்சிருக்கும். உடல் சூடு, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக கற்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக அந்த சிறுநீரக கற்களை நம்ம வெளியேற்றணும், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கணும்னா இந்த மூலிகை நமக்கு இந்த இலை சாரை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு நல்லாவே குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிராமப்புறங்கள்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க, சிறுநீரக கல்லா 3 நாள் இந்த மருந்தை காலையில எங்க கிட்ட வாங்கி சாப்பிடுங்க, சிறுநீரக கல் யூரின்லேயே வெளியில வந்துடும் அப்படின்னு. அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் அந்த சாறு குடிக்கும்பொழுது ஊர்ல பாட்டிமா சொன்னாங்கன்னு குடிச்சேன், 5 நாள் 6 நாள் குடிச்சேன், எனக்கு யூரின் ப்ராப்ளம் குறைஞ்சது, கல்லும் எனக்கு வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. இந்த பதிவில் ஒரு முக்கியமான மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மூலிகையை பற்றி தெரிஞ்சிருக்கும். உடல் சூடு, சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக கற்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக அந்த சிறுநீரக கற்களை நம்ம வெளியேற்றணும், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கணும்னா இந்த மூலிகை நமக்கு பயன்படுது. ஸோ இந்த இலை சாரை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளோ கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு நல்லாவே குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு முக்கியமான மூலிகை தான் ரணஹல்லி அப்படின்னு சொல்கிற மூலிகை. இந்த ரணஹல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கிராமப்புறங்கள்லாம் கொடுத்துட்ருப்பாங்க, சிறுநீரக கல்லா 3 நாள் இந்த மருந்தை காலையில் எங்கள் கிட்ட வாங்கி சாப்பிடுங்க, சிறுநீரக கல் யூரின்லேயே வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை தான் ரணஹல்லி. உங்களுக்கு பேர் தெரியாமல் இருக்கலாம், சரிங்க ஏதோ மூலிகை மருந்து கொடுக்குறாங்க, போய் வாங்கி சாப்பிடலாம், சரியாயிடும் அப்படின்னு நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம். அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேம் அந்த சாறு குடிக்கும்பொழுது ஊரில் பாட்டிமா சொன்னாங்கன்னு குடித்தேன், 5 நாள் 6 நாள் குடித்தேன், எனக்கு யூரின் ப்ராப்ளம் குறைஞ்சது, கல்லும் எனக்கு வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு மூலிகை தான் ரணஹல்லி. பேர் தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரணஹல்லி மூலிகையை என்ன பண்ணணும்னா, 5-6 இலைகள் எடுத்து நல்லா அரைச்சிடணும், கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிடணும், மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சிடணும். 100 ml அளவுக்கு இதோட சாறு எடுத்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வேறு எதுவுமே நம்ம குடிக்கூடாது, காலையில் கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிடலாம். அதன் பிறகு இந்த ரணஹல்லி சாறு தினம்தோறும் ஒரு 5 to 10 நாட்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இந்த இலைகளே பார்த்தோம்னா நல்ல நீர்ச்சத்து நிறைந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த ரணஹல்லி தாவரம் எப்படி இருக்கும்ன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ரணஹல்லி மூலிகை. ஸோ சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னா இந்த ரணஹல்லி தான். இந்த ரணஹல்லி இலைகள் பார்த்தோம்னா நமக்கே தெரியும், நல்ல திக்காக இருக்குங்க, நீர் சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய மூலிகை. ஸோ இந்த மூலிகை பார்த்தோம்னா வளரும்போது, ஸோ இளம் இலைகளாக இருக்கும்போது இது ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னா ரிப் மாதிரி இருக்கும். ஸோ இதோட இலைகளோட விளிம்பு பார்த்தீங்கன்னா நல்ல ரிப்ஸ் மாதிரி இருக்கும். இலைகளோட விளிம்பில் நல்ல ஒரு டார்க் பிங்க் கலரில் இல்லை பர்பிள் கலரில் ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த இலைகளோட காம்பு பார்த்தீங்கன்னா நல்ல இதில் கருமை நிறத்தில் இருக்குது, சில தாவரங்களில் டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ இந்த இலை நம்ம ஒரு 5-6 இலைகள் எடுத்து தினம்தோறும் நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கணும். 1 வாரமோ 10 நாளோ இந்த ஜூஸை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேறுது. ஒரு சிலருக்கு, முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சிலருக்கு, ஆண்களுக்கு பார்த்தோம்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். யூரினரி ட்ராக்ல ஏதாவது நமக்கு அடைப்பு இருக்கும், அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ நமக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், ஆண்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தாலோ இல்லை நமக்கு இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சிறுநீர் சரியாக வெளியில் போகாது. ஸோ அப்படியே போனாலும் ஒரு பர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எரிச்சலோட சிறுநீர் வெளியேறுறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு மிக சிறந்த எளிமையான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரணஹல்லி தான்.
ஸோ அப்போ சிறுநீரகம், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி முக்கியமாக நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் ஃபேட்டி லிவருக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபேட்டி லிவரோ இல்லை நம்ம உடலில் சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கோ இந்த தாவரம் ரணகல்லி நமக்கு பயன்படுது. ஸோ இந்த ரணகல்லி பொறுத்த வரைக்கும் நம்ம கிளினிக்லையும் நிறைய மருந்துகள், ஏன்னா கிட்னிக்கான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கடந்த 13 வருடங்களாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ டயாலிசிஸ் இல்லாமல் ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்குது, இதை சரி செய்யணும் அப்படின்னாலும் அதற்கான ஸ்பெஷல் மெடிசன் கொடுக்குறோம். அந்த மெடிசனில் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் இது. ஸோ இதனோட இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்த்து மருந்தாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதனோட பார்த்தோம்னா யானை நெரிஞ்சல், நீர்முள்ளி, சிறுகன் கீழை, மூக்கிரட்டை மற்றும் சிறியானங்கை, சிறு குறிஞ்சான், இந்த மாதிரி மூலிகைகள் சேர்த்து அதை மருந்தாக நம்ம கொடுக்குறோம். இதை மருந்தாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டின் லெவல் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிக சிறந்த மூலிகையாக இது இருக்குது. ஸோ இது கிராமப்புறங்கள்லையும் கிடைக்கும். ஸோ இது நம்ம வீடுகள்லேயே அழகாக வளர்க்கலாம். ஸோ அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க, எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் டைமில் பார்த்தோம்னா அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த ரணகல்லி இருக்குது. ஸோ இனிமேல் வந்து கிராமப்புறங்களில் பேர் தெரியாமல் ஒரு மூலிகை மருந்து கொடுக்குறாங்க, அது என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மூலிகை தான் ரணகல்லி. இதை தெரிஞ்சுக்கோங்க. சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம கிளினிக்கில் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளிலும் இது சேருது. ஸோ உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இல்லை சிகேடி மாதிரியான கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம் இருந்தாலும் அதற்கு நமக்கு சரியான முறையில் சித்த மருத்துவ தீர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை.